நான் தான் சப் இன்ஸ்பெக்டர், இவ கான்ஸ்டபிள் மட்டும்தான். அதனால நான் சொல்றத கேளுங்க. அந்த அட்ரஸ் கொடுங்க. மா, உங்க சண்டையில நான் கமிஷனர்ன்றது மறந்துடாதீங்க. இல்ல, ஞாபகப்படுத்தினேன், அவ்வளவுதான். ஹலோ, நீங்களாம் யாரு? இவங்களை தவிர வேற யார பார்த்தாலும் போலீஸ் மாதிரியே தெரியல. ஆளாளுக்கு இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், கமிஷனர்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் தெரியல? என்ன பார்த்தா உங்களுக்கு எஸ்ஐ மாதிரி தெரியலையா? தெரியலமா. எப்படி சொல்றீங்க? உங்க ட்ரெஸ்ல ஸ்டாரே இல்லையேமா. அது வர வழியில விழுந்துருச்சு. ஏங்க, என்ன பார்த்தா உங்களுக்கு எஸ்ஐ மாதிரி தெரியலையா? தெரியலையேமா. ஏன் தெரியல? உங்க ட்ரெஸ்லயும் ஸ்டார் இல்லையேமா. அது மட்டும் இல்லாம எந்த எஸ்ஐ ஆவது இவ்வளவு மேக்கப் போட்டு வருவாங்களா? மேக்கப் என்னோட பழக்கம். அத வச்சு நீங்க எப்படி சொல்லலாம்? ஏங்க, என் மீசைய பார்த்துட்டு அப்புறமா கூட அவங்களுக்கு போலீஸ் நம்பிக்கை வரல. யோ, நீ குடிகார ஏட்டு மாதிரி இருக்கையா? போலீஸ் மாதிரி உண்மையை கண்டுபிடிச்சிட்டானே. உண்மையிலே போலீஸ் வேலையில் இருக்க வேண்டியது இவன் தான். ரோகிணி, ரூபினி, பேசாம இருங்க. பேசாம இருங்க ஏட்டையா. சார், நீங்க சரியாதான் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இங்க நான் மட்டும்தான் இன்ஸ்பெக்டர். நாங்க எல்லாரும் வேற ஒரு ஆபரேஷன்ல இருக்கோம். காரணமா தான் இப்படி அரலூசுங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆனா நாங்க எல்லாருமே டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க தான். நான் இன்ஸ்பெக்டர் ராகினி தான். அதனால ரொம்ப யோசிக்காம இந்த நம்பருக்கான அட்ரஸ் கொடுங்க. ஆமா, ராகினிங்கிற பேட்சே இல்லையேமா. மாட்னியா மாட்னியா? யோ, அந்த ஸ்டேஷன்லயே விட்டுட்டு வந்துட்டேயா. சீக்கிரமா அட்ரஸ் கொடு. எவ்வளவு பெரிய அக்யூஸ்ட தேடி போயிட்டு இருக்கோம். நீ கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்க.